எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. அந்த லக்ஷ்மி நீள் விஷயத்துல எல்லாரும் மனசுல இடம் புடிச்சு நல்ல பேர் வாங்கிட்டா. எல்லாரும் ஓட்டுமே அவளுக்கு தான் போகுது. நீ என்ன பண்ணாலும் உன்னால ஜெயிக்கவே முடியாது. சூடு பிரதிபா, நாளைக்கு எலெக்ஷன். நீ என்ன பண்ணாலும் கஷ்டம். இன்னைக்குள்ள ஏதாவது செஞ்சு லக்ஷ்மிய காலி பண்ணு. இல்ல லக்ஷ்மி தான் அடுத்த செக்ரட்டரி. பாத்துக்கோ. வேற வழியே இல்ல பரிமளாமா. பிரம்மாஸ்திரத்தை கையில எடுத்துட வேண்டியதுதான். ఎవలోనా ప్రతిభా సంతోష్ వచ్చాడు. థ్యాంక్స్. இப்ப பாருங்க அந்த லக்ஷ்மியை நான் எப்படி காலி பண்றேன்னு. சந்தோஷ், ஹாய். ஹாய். என்னாச்சு, ரொம்ப நாள் ஆளே காணோம். எங்க அவுட்டரா? ஆமா, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஹெட் ஆஃபீஸ்க்கு ட்ரைனிங் போயிருந்தேன். ஓ, அதுதான் விஷயமா? சந்தோஷ், என்ன சொன்ன? ப்ராஜெக்ட் விஷயமாவா வெளியூர் போயிருந்த? ரைட் ரைட் ரைட். அதனால தான் இங்க வேற ஒரு ப்ராஜெக்ட் நடக்குதோ? வேற ப்ராஜெக்டா? எனிவேஸ், ஓகே பை சந்தோஷ். பை. ஒரு நிமிஷம். நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ప్రతిభా, నువ్వు చెప్పింది సంతోష్కి అర్థం కాలేదు. వాడికి క్లియర్ గా చెప్పాలి. ஆக்சுவலா அது என்னன்னா சந்தோஷ், நம்ம அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் செக்ரட்டரி போஸ்டுக்கு எலெக்ஷன் நடக்குது. சோ அந்த போஸ்டுக்கு நான் நிக்கிறேன். டு யூ நோ தட்? ஓ, அப்படியா? நீங்க வின் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். ஏ, என்ன நீ பாட்டுக்கு வாழ்த்துக்கள்னு விஷ் பண்ணிட்ட? இது உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் கோச்சுக்கு போறாங்க. எங்க அம்மா எதுக்கு கோச்சுக்கணும் இதுக்கு? నీకు విషయమే తెలీదా? உங்க అమ్మ ప్రతిభావ ఎదుర్తు సెక్రటరీ పోస్టుకి ఎలక్షన్లో నించుంటోంది. யா சந்தோஷ், ஆக்சுவலி உனக்கு இது தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன்ல. லக்ஷ்மி எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. எங்க அம்மாக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? யா ரைட், ஐ டு ஃபீல் தட். ஆக்சுவலி நான் உங்க மம்மி கிட்ட கேட்டேன். லக்ஷ்மி, நீங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சாஃப்டானவங்க. உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்டிங்ஸ், அதனால வர ப்ராப்ளம்ஸ், பிரஷர் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஹாயா நீங்க பாட்டுக்கு ஒரு ஹவுஸ் மேக்கரா ஜாலியா உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கலாமேன்னு நான் கேட்டேன். ஆனா அவங்க தான் நான் ஏதோ ஜெலஸ்ல சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டாங்க. பட் சத்தியமா சொல்றேன் சந்தோஷ், உங்க அம்மா மாதிரி ஒரு நல்லவங்க இந்த அபார்ட்மெண்ட்லயே கிடையாது. பாருங்க, லக்ஷ்மி யாரோ தப்பா கைட் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல? அவங்க இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ்ல எல்லாம் நிக்கிறாளே கிடையாது. தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்க. somebody is manipulating her. I'm telling you. அது யாருன்னு தான் தெரியல. ஏன் சந்தோஷ், உனக்கு அது யாருன்னு தெரியுமா? எனக்கு வேற வேலை இல்ல. சந்தோஷ், அடிச்சு தூள் கிளப்பிட்டியே. பின்ன பிரதீபாவா கொக்கா? என்கிட்ட யாராவது வச்சுக்கிட்டா இப்படிதான் நல்ல மேனிபுலேட் பண்ணி அனுப்பி வச்சிருக்கேன். சோ செம்ம கோவத்துல போறான். லக்ஷ்மியோட கதை அவ்வளவுதான் முடிச்சது.
நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு நம்ம எல்லாரையும் நிக்க வச்சு கண்ணை கசக்கிக்கிட்டு, ஓ என் குட்டிக்கு நான் எலெக்ஷன்ல நிக்கிறது பிடிக்கல, அதனால நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்ல போற நாளைக்கு பாருங்க. சூப்பர். கம். டேய் சந்தோஷ், வந்துட்டியா? போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாடா? அத்தை, சந்தோஷ் வந்துட்டா பாருங்க. டேய் சந்தோஷ், நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? குட்டி வந்துட்டியா? போன காரியம் என்னாச்சு? எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதா? ஏய் சந்தோஷ், ஏய் சந்தோஷ், என்னடா பண்ற? டோன்ட் டச். ஓ குட்டி என்னடா பண்ணிட்டு இருக்க? எனக்கு எதுக்கு பெத்த? இப்படி தினம் தினம் நிம்மதி இல்லாம சாவுறதுக்கா? டேய், என்னடா பேசிட்டு இருக்க? இந்த வீடு நீ வந்தாலே போர்க்களமா இருக்குடா. தாத்தா, நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? சந்தோஷ், என்ன இப்படி வந்தது வராதமா எல்லார்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? எரிஞ்சுதான் விழற. அப்படியே எரிஞ்சு போயிட்டா நல்லா இருக்கும். உனக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? சமைச்சமா, சாப்பிட்டமா, கோவிலுக்கு போனோமா, நிம்மதியா சாமி கும்பிட்டோமா, சந்தோஷமா இருப்போமான்னு அதை விட்டுட்டு. டேய், இப்ப என்ன உனக்கு? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டு இருக்க? எனக்கு பைத்தியம்? நான் பைத்தியம்தான். நான் பைத்தியம்தான். நீங்க எல்லாருமே கரெக்டா இருக்கீங்க. ஆமா, நீங்க யாரை கேட்டு அசோசியேஷன் எலெக்ஷன்ல செக்ரட்டரிக்கு நிக்கிறீங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ஏய், நான் தான் அத்தை நிக்க சொன்னேன். அத்தை செக்ரட்டரியா நிக்கிறதுல என்ன பிரச்சனை? இவங்க எலெக்ஷன்ல நிக்கணும் என்னடி அவசியம்? இவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நீ எதுக்குடி தேவையில்லாம இவங்கள சிக்கல்ல மாட்டி விடுற? ஏண்டா, ஏன் நான் சொல்லக்கூடாதா? அத்தை இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணுமா? அவங்க உனக்கு சமைச்சு போட்டுட்டு இப்படியே வெளி உலகம் தெரியாம அடைஞ்சே கிடக்கணுமா? அவங்களும் வெளில போய் 4 நல்ல விஷயங்களை பண்ணட்டுமேன்னு சொல்லி நான் தான் எலெக்ஷன்ல நிக்க சொன்னேன். இப்ப என்ன தப்பு இருக்கு அதுல? ஏதோ செய்யாத குற்றத்தை செஞ்ச மாதிரி இப்படி குதிச்சிட்டு இருக்க. இந்த கதெல்லாம் என்கிட்ட விடாத. எனக்கு எல்லாம் தெரியும். அம்மா, நீங்க அந்த ஆள் அறிக்கிட்ட நிலத்தை விக்கலாமா வேண்டாமான்னு கோவில் ஐடியா கேட்டீங்கல்ல? அந்த மாதிரி நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் அவன் தான் ஐடியா கொடுத்திருக்கணும். அவன் பேச்சை கேட்டுதான் நீங்களா இப்படி எல்லாம் ஆடுறீங்களா? முதல்ல அவனதான் உதவி. குட்டி, சத்தியமா நான் அப்படி யார் பேச்சையும் கேட்டு எதையுமே செய்யல. எதுக்கு என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்க? ஏய், நான் தான் சொல்றேன்ல, அத்தைய எலெக்ஷன்ல நிக்க சொன்னது நான் தான். இப்ப எதுக்கு ஹரிசார தேவையில்லாம இழுத்துட்டு இருக்க? அவருக்கு எதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு எல்லாம் தெரியும். நம்ம வீட்ல என்ன நடக்கணும்னு அவன் அங்கிருந்து முடிவு பண்றான். அவன் யாரு நம்ம வீட்ல என்ன நடக்கணும்னு முடிவு பண்றதுக்கு? இந்த வீட்ல நான் ஒருத்தன் இருக்கேன். நான் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும். ஏய், லூசு மாதிரி பேசாதடா. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல, அத்தைய நான் தான் எலெக்ஷன்ல நிக்க வச்சேன். சும்மா அவரை எதுக்கு எடுத்தாலும் இழுத்துட்டு இருக்க? அப்ப முதல்ல உன்னதாண்டி உதைக்கணும். எங்க அம்மாவை கெடுக்கிறது நீதான். நீ யாரு எங்க அம்மாவை எலெக்ஷன்ல நிக்க சொல்றதுக்கு? உன்னை முதல்ல அடிச்சு துரத்திட்டா எல்லாம் சரியாயிடும். குட்டி, என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? அப்படிலாம் பேசலாமா? பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த எலெக்ஷன் மாதிரி பொது விஷயம்லாம் சரியா வராது. நாளைக்கு யாராவது ஒருத்த மேல இன்னொருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களால அதை சரி பண்ண முடியுமா?
பிரச்சனை பெருசாச்சுன்னா உங்க நிம்மதி போகும். அவ அப்படியே வீட்டுக்கு வந்து ஏன் நிம்மதி போகும். என்கிட்ட அடுத்தவங்க வந்து ஏன்டா உங்க அம்மா இப்படிலாம் பண்றாங்கன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அது உங்களுக்கு புரியுதா? ஏய், நீ ஏன்டா அடுத்தவங்க அத சொல்றாங்க இத சொல்றாங்க அத கேக்குறாங்கன்னு இங்க வந்து நிக்கிற? நீ அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே? எங்க அம்மா பொது காரியத்துல ஈடுபடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு? அவங்கள விட்டுட்டு இங்க வீட்ல வந்து கத்திட்டு இருக்க. அப்படின்னா உன் அம்மா எப்பவுமே உனக்கு சமைச்சு போட்டுட்டு கிச்சனுக்குள்ளேயே முடங்கி போயிருக்கணும் இல்ல? அவ்வளவுதானே? சந்தோஷமா அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எதையும் செய்யக்கூடாது. மொத்தத்துல அவங்க ஒரு மனுஷியா இருக்க கூடாது, எந்திரமா தான் வாழணும். அப்படிதானே? இந்த மாதிரி புரட்சி ஃபெமினியன் தாட் எல்லாம் உன்னோட நிறுத்திக்கோ. என் அம்மா மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணாத. ஏய், அப்படிதான்டா பண்ணுவேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவனா? அப்படியே பல்லல பேத்துருவேன் உன்னை. குட்டி, என்ன இது? ஏன்டா இப்படி நடந்துக்கிற? என்னால உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏன்டா சண்டை வரணும்? இப்ப என்னடா குட்டி, நான் எலெக்ஷன்ல நிக்க கூடாது அவ்வளவுதானே? நான் எலெக்ஷன்ல நிக்கல குட்டி, போதுமா? ஆமா, நீங்க எலெக்ஷன்ல நிக்கவும் கூடாது, ஓட்டும் போடக்கூடாது. எலெக்ஷன் நடக்கிற அந்த பக்கமே நீங்க யாருமே போக கூடாது. இது என்னோட முடிவு. சரி 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 குட்டி, நான் எலெக்ஷன்ல இருந்து விலகுறேன், போதுமா? உனக்கு திருப்தி தானே? என்ன சொல்றீங்க அத்தை? நாளைக்கு எலெக்ஷன்ல நிக்கணும்னு தானே நாமினேஷன்லாம் ரெடி பண்ணி எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ நீங்க நிக்கலனா என்ன அர்த்தம்? சும்மா இரு பவி, சும்மா இரு. எனக்கு இந்த எலெக்ஷன் முக்கியம் இல்ல, எனக்கு குட்டி தான் முக்கியம். என் குட்டியோட சந்தோஷம் தான் முக்கியம். அந்த எலெக்ஷன்ல நிக்கிறது அவனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா அந்த மாதிரி ஒரு எலெக்ஷனே எனக்கு வேண்டாம். எனக்கு என் குட்டியை விட எதுவுமே பெருசு இல்ல, எதுவுமே பெருசு இல்ல. இப்படி வார்த்தைக்கு வார்த்தை என் குட்டி தான் பெருசு, என் குட்டி தான் பெருசுன்னு சொல்றத நிறுத்திட்டு அத செயல்ல காட்டுமா? அத்தை, நான் சொல்றது கேளுங்க அத்தை. போ பவி, போ, அவனை சமாதானப்படுத்து. போ பவி, எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தி பேசு. என்னோட குட்டி கஷ்டப்படுறான், போ போ பவி. எனக்கு வேண்டாம், இந்த எலெக்ஷன் எதுவுமே எனக்கு வேண்டாம், எந்த பதவியும் வேண்டாம். என்னோட குட்டி தான் வேணும், இது எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு குட்டியோட சந்தோஷம் தான் வேணும். ஆமா. அத்தை, சந்தோஷ் பேசினதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க அத்தை. பவி, எனக்கு என்னோட சந்தோஷ் வருத்தப்பட்டது தான் முக்கியம். நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த எலெக்ஷன் எனக்கு வேண்டாம், நான் வாபஸ் வாங்கிக்க போறேன். அத்தை, ஏன் அத்தை? நான் சொல்றது
அத்த, அர்ச்சனா ஆண்டியும் கீதாக்காவும் வந்திருக்காங்க. வாங்க. என்ன பவி, ஒரே சத்தமா இருந்துச்சு, ஏதாவது பிரச்சனையா? லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? அது ஆண்டி, சந்தோஷ் இப்பதான் ஊர்ல இருந்து வந்தான். அவனுக்கு அத்தை எலெக்ஷன்ல நிக்கிறது பிடிக்கல. அதான் அத்தைய திட்டிட்டு இருந்தான். அத்தையும் சந்தோஷ்க்கு பிடிக்கலனா எலெக்ஷனை விட்டு வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. என்னது? வாபஸ் வாங்குறதா? என்ன லக்ஷ்மி இது? ஆமா அர்ச்சனா, என்னோட குட்டிக்கு அது பிடிக்கல. அதனால வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன லக்ஷ்மி அக்கா, இப்படி திடீர்னு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றீங்க? நாங்க எல்லாரும் உங்களை நம்பி தானேக்கா இருக்கோம். இல்ல கீதா, என்னோட குட்டி சொல்றதுதான் எனக்கு சரியா படுது. இந்த மாதிரி பொது காரியத்துக்குலாம் நான் சரியில்லை. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் எப்படி சரி பண்ணுவேன்? எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சந்தோஷம் சொன்னானா? ஒன்னு தெரிஞ்சுக்கோ லக்ஷ்மி, பிள்ளையானாலும் சரி புருஷனானாலும் சரி ஒரே புத்தி தான் இந்த ஆம்பளை புத்தி. பொம்பளைங்க எப்பவுமே தனக்கு அடங்கி அடிமையா இருக்கணும்னு நினைக்கிற புத்தி. அததான் சந்தோஷம் செஞ்சிருக்கான். உன்னை அப்படியே அடுப்படியிலேயே வச்சு அவிச்சு உன் ஆயுச முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கான் போல இருக்கு. இல்ல, குட்டி சொல்றதுல என்ன தப்பு? என்னால எப்படி பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்க முடியும்? அந்த செக்ரட்டரி போஸ்டுக்கு நான் தகுதியானவ இல்ல. அக்கா, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குக்கா. ஆமா லக்ஷ்மி, உன்னாலதான் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க முடியும். நீ ஆல்ரெடி 2 பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்க, மறந்துட்டியா? ஆமாக்கா, நம்ம அபார்ட்மெண்ட்ல தண்ணி பிரச்சனைக்கு கம்மி செலவுல நிரந்தர தீர்வு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது யாருக்கா? நீங்க தானேக்கா. அது மட்டுமா, ஒரு ஆபத்துன்னு வந்த உடனே உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம கீதாவோட பிள்ளைங்களை காப்பாத்தி கொடுத்தது யாரு? நீ தானே. அத்தை, உங்க திறமை உங்களுக்கே தெரியல அத்தை. உங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆமா லக்ஷ்மி, எல்லாத்துக்கும் மேல அன்பாவும் பொறுமையாவும் நடந்துக்கிற நீ தான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரியா வரணும். அதுதான் சரி. நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்க உன்னை வாபஸ் வாங்கவே விட மாட்டோம். ஆமாக்கா. நீங்க சொல்ற மாதிரி நான் திறமைசாலியா இருக்கலாம், ஆனா நான் எலெக்ஷன்ல நிக்கிறது என் குட்டிக்கு பிடிக்கல. அதனால அவன் நிம்மதியே கெடுது. அவனுக்கும் பவிக்கும் தேவையில்லாம சண்டை வருது. இதெல்லாம் என்னோட குடும்பத்துக்கு நல்லது இல்ல. அதனால நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கல. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. இந்த பார் லக்ஷ்மி, அப்படியெல்லாம் விட முடியாது. நீ தான் செக்ரட்டரி, நாங்க முடிவு பண்ணிட்டோம். அத்தை, சந்தோஷ் பேசினதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க அத்தை. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவன் கிட்ட யாரும் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி ஏத்தி விட்டுருக்காங்க. அந்த கோவத்தையும் எரிச்சலையும் எல்லாம் வந்து இங்க கொட்டி தீத்துட்டான். நீங்க வேணா பாருங்க, இந்த கோவம் எல்லாம் தணிஞ்ச உடனே அவன் சரியாயிடுவான். அத்தை, அவனை பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு என்னோடது. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதான் பவி பாத்துக்கிறேன்னு சொல்றாள்ல, அப்புறம் என்னக்கா? இங்க பாரு லக்ஷ்மி, சந்தோஷ் பிரச்சனைய பவித்ரா பாத்துப்பா. நீ எலெக்ஷன்ல நிக்கிற, ஜெயிக்கிற, செக்ரட்டரி ஆகுற. பவித்ரா, லக்ஷ்மி வாபஸ் வாங்காம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. சரி, நாங்க கிளம்புறோம். ஐயோ அக்கா, இருங்க. வீட்டுக்கு வந்து தண்ணி கூட குடிக்காம போறீங்க. ஒரு நிமிஷம். பவி, இதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். லக்ஷ்மி அக்கா எலெக்ஷன்ல நிக்கிற முடியல உறுதியா இருக்கணும். அத நீ பாத்துக்கோ. அதுதான் எங்களுக்கு வேணும். சரியா? நாங்க வரோம். அக்கா, போயிட்டு லக்ஷ்மி, வரோம். வரோம்.
அப்பா காஃபி வேணுமாப்பா? எடுத்துட்டு வரட்டுமா? ஒரு நிமிஷம் இருமா. ஏம்மா, நீ எப்பவுமே எங்களை பத்தி தான் யோசிப்பியா? உனக்குன்னு நீ எதையுமே யோசிக்க மாட்டியா? அபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்து பேசிட்டு போனத நான் கேட்டுக்கிட்டு தான்மா இருந்தேன். நானும் சந்தோஷ் மாதிரிதாம்மா. நீ அசோசியேஷன் எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு சொன்ன உடனே வேண்டான்னு சொன்னேன். ஆனா அர்ச்சனாவும் கீதாவும் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு நீ என்னென்ன காரியம்லாம் அவங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்கன்னு. இப்ப நீங்க என்ன புதுசா சொல்ல வர்றீங்க? டேய், நீ பேசாம இருடா. நானும் கூட இதெல்லாம் தேவையா வேண்டாத வேலைன்னு தான் நினைச்சேன். ஆனா இத்தனை பேர் உன் மேல நம்பிக்கை வச்சு நீதான் நிக்கணும்னு சொல்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா.